இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழகத்தில் அக்கினியாக சூறாவளியாக சுற்றி சுழன்றடித்த தமிழக சட்டசபைக்கான தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்துவிட்டது. வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி அதனுடைய ரிசல்ட் வர இருக்கிறது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சிஎஸ்ஐ திருமண்டலங்களில் ஒரு முக்கியமான திருமண்டலமான திருநெல்வேலி திருமண்டலத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது. சிஎஸ்ஐ திருமண்டலங்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது மிக சிறப்பாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்கு காரணம் அதனுடைய தலைமை. சிஎஸ்ஐ சினாடு என்று அழைக்கப்படுகின்ற அந்த அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஜனவரி மாதமே அவர்கள் பதவியை விட்டு போயிருக்கணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள். நாங்க என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம், எங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியட் வேணும்னு சொல்லி தெலுங்கானா ஹைகோர்ட்ல போட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, தங்களுடைய பதவியை தொடர்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கோர்ட் என்ன பண்ணிருக்கு, தற்காலிகமாக அவர்களுக்கு அனுமதி வழங்கிருக்கனால என்ன பண்றாங்க, அப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ சினாடு என்று அழைக்கப்படுகின்ற தாய் அப்படி இருந்தா குட்டி என்ன பண்ணும், அப்படிதான் இருக்கும். தாய் வந்து 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல திருநெல்வேலி திருமண்டலமும் பாத்தீங்கன்னா நாங்களும் அதற்கு சற்றும் சிலைத்தவர்கள் அல்லன்னு சொல்லி, அதாவது இந்த உலக மனிதர்கள் என்று சொல்றவர்களே 5 வருடத்துக்கு ஒரு முறை இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் பண்ணிடுறாங்க, கரெக்டா வச்சிருக்காங்க. அது சுனாமி இருந்தாலும் சரி, கொரோனா பிரச்சனை வந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, 5 வருஷத்துக்கு ஒரு திருப்ப கான்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய வேலையை செய்யும். எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும், எம்பி எலெக்ஷன் நடக்கும். ஆனா ஆன்மீகவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் வெட்கம், கேவலம், இந்த பதவி ஆசை பிடித்து கொண்டு மக்களாட்சிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதிகளாக இருக்கின்ற ஆயர்களாக இருந்து பேராயராக மாறுகிறவர்கள், அது மாடரேட்டர்ல இருந்து எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. தாங்களாகவே முன் வந்து, சரி நாங்க இவ்வளவு நாளும் வந்து பதவியில இருந்தோம், ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அனுபவித்தோம், எங்களால் முடிந்த நல்லது செய்தோம், இப்பொழுது என்ன பண்றோம், எங்களுடைய பீரியட் முடிஞ்சிட்டு நாங்களே தேர்தல் வைக்கோம், வாங்க புதிய நிர்வாகம் வந்து இதை ஊழியமாக செய்யுங்கன்னு சொல்லி சொல்வதற்கு யாருக்கும் மனசு இல்லை. குறிப்பாக திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்ற பேராயர் பர்னபாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேராயராக வருவதற்கு முன்பாக ஆயராக இருக்கும் பொழுது அனைவரிடத்திலும் நல்ல மதிப்பை பெற்ற ஒரு நல்ல மனிதராக இருந்தாரு. யார் வந்து அவரை கொண்டு வந்தாங்களோ, குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நமது ஜெய்சிங் அண்ணன் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க, அவரே தூக்கி கடாச்சிட்டாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா முன்னாள் எம்பி ஞான திரவியம் அவர்கள், இவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, விரும்பிதான் வந்து பாத்தீங்கன்னா அவரை பேராயராக கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த பதவியில வந்து உட்கார்ந்த உடனே இந்த அமைதிப்பட அமாவாசைன்னு சொல்லுவாங்க, ஒரு சத்யராஜ் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, அது போல யாரெல்லாம் ஏற்றி விட்டாங்களோ அவங்களும் எட்டி மிதிச்சுட்டு என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயராக இருந்தவர், பேராயராக இருந்தவர். ஆனால் அவர் வந்து இந்த திருமண்டலத்தை நிர்வகிப்பதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ சினாடால நியமிக்கப்பட்ட ஒரு பேராயர். அப்போ வந்து அவர் சிஎஸ்ஐ சினாடுக்கு கட்டுப்பட்டவர் தான். ஆனால் தற்போது நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன், நீ அப்படி ஏதாவது சொன்னா நான் என்ன பண்றேன், நான் டிடிடின்னு அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னாலும் நாங்க கேட்கிற ஒரே கேள்விதான், ரைட்டு, நீங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேராயர் பதவியை கொடுத்தது எந்த அமைப்பு? சிஎஸ்ஐ சினாடு அமைப்பு தானே. அப்ப சிஎஸ்ஐ சினாடு அமைப்பே வந்து செல்லாது என்றால் அப்ப நீங்களும் செல்லாதவர் தானே. நீங்க என்ன பண்ணுங்க, இம்மீடியட்டா அந்த வேலையை விட்டுட்டு அந்த பிஷப் பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிடிடி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல இருந்து என்ன பண்ணுங்க, தேர்தல் வைத்து ஒரு புதிய பேராயரை டிடிடி என்ன பண்ணுங்க நியமனம் செய்து அதற்கு பிறகு என்ன பண்ணுங்க, நீங்க இங்க நிர்வாகத்தை நடத்த வைங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் ஒரு ஏதேச்சிக்க அதிகாரத்துடன் ஒரு மனப்போலி காம்படிஷன் சொல்லுவாங்க, தனக்கு நிகராக யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை நீங்கள் அனுமதிக்காமல் இருப்பது நிச்சயமாக இந்த திருமண்டலங்களுக்கு நல்லதல்ல. பிஷப் பர்னபாஸ் அவர்கள் தனக்கென்று ஒரு தனியாக ஒரு அக்கௌண்டே ஸ்டார்ட் பண்ணி அதுல என்ன பண்றாங்க, காசு போட சொல்றாங்க. இதெல்லாம் நிச்சயமாக ஒரு ஜனநாயகத்துக்கு சரியானது அல்ல. இதை வந்து திருநெல்வேலி திருமண்டலத்துக்கு கேட்காங்கன்னா யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா சினாடு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து போட்டுச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தை சேர்ந்த திரு எம்ஜிஆர் கிறிஸ்டோபர் செல்வராஜ் அவர்கள் அதோட செக்ரட்டரியா இருக்காங்க. அது போல அனீஷ் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா வள்ளியூரை சேர்ந்தவர், அவர் வந்து ட்ரெஷரரா பண்றாங்க இருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா பெருசா வேலை செய்ய முடியல, செய்வதற்கு அனுமதிக்கவில்லைன்னு தான் சொல்லணும். ஆனாலும் அவர்கள் என்ன பண்றாங்க, சினாடுல இருந்து கேஸ் போட்டு மதுரை சென்னை உயர்நீதிமன்ற கிளையில கடந்த 20ஆம் தேதி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அந்த ஆர்டர்ல கிளியரா சொல்லிட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செல்லும், இவர்கள் வந்து போடுறதா வந்து இங்க வந்து என்ன பண்ணோம்,
நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க. எனவே தற்பொழுது திருநெல்வேலி திருமண்டலத்தில் பேராயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய போகிறார், இவர்களை வந்து மீண்டுமாக டம்மியா வைக்க போறாரா, இல்லாட்டா அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உண்மையிலே கடந்த வருஷமே என்ன பண்ணாங்க, ஒரு எலெக்ஷன்ல டிக்ளேர் பண்ணாங்க. சோ அதை நடத்த விடாமல் தடுப்பதற்காக பேராயர் தொடர்ந்து கேஸ் போட்டு அதை நிப்பாட்டுறாரு. நிச்சயமாக இது ஜனநாயகத்தின்படி சரியானது அல்ல. ஏன்னா ஒவ்வொரு ஆலயங்களையும் இவர் பேராயர் இருந்து கொண்டு ஆயர்களை தனது கைப்பாவாக வைத்துக் கொண்டு அங்க வந்து அதிகாரம் செலுத்துவது சரியல்ல. மக்களால் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற டிசி மெம்பர்ஸ், அவங்க லே செக்ரட்டரிஸ் தான் என்ன பண்ணும், நிர்வாகத்தை கவனிக்க வேண்டும். அதுதான் முறை, அதுதான் வந்து பார்த்தோன்னா சரி. தற்பொழுது சிஎஸ்ஐ சினாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி தொடர்வதற்கு என்ன பண்ணிருக்கு, கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வாங்கி இருக்குது. நிச்சயமாக நம்ம என்ன பண்ணும், சட்டத்தின்படி கோர்ட்டை மதிக்கணும். அதுபோல தேர்தல் நடத்த வேண்டியது மிக மிக முக்கியம். தேர்தல் நடத்துவதற்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்கள் போட்டாங்க. அவரும் பாத்தீங்கன்னா ஆர்டரை வாங்கிட்டு இங்க வரவே இல்லை. காரணம் வந்து பாத்தீங்கன்னா பிஷப் தான். அவர் வந்து தங்குவதற்கு கூட என்ன பண்றாங்களாம், ஒரு ரூம் அரேஞ்ச் பண்றதோ இல்லாட்டி டிரான்ஸ்போர்டேஷன் எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஏன்னா வந்து இவர் வந்து தற்பொழுது தான் கையெழுத்திட்டு எல்லாமே அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பவர் எல்லாம் வச்சிருக்கனால ஒரு வீட்டோ பவர் தன்னை தவிர்த்து யாரும் இங்க வந்துடக்கூடாதுங்கிறதுனால இந்த போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கார். நிச்சயமாக என்னை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் உலக மனிதர்கள் அல்ல. நீங்கள் ஊழியக்காரர்கள். நீங்கள் செய்து வந்து இது மிக தவறான ஒரு விஷயம். நிச்சயமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு நிர்வாகம், தேர்தல் மூலமாக வருகின்ற நிர்வாகம் தான் திருமண்டலத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். அவர்களை மானிட்டர் பண்ற வேலையை நம்ம பண்ணலாம், பிஷப் செய்யலாம். அதை செய்தால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டலங்கள் நிச்சயமாக முன்னேற்ற பாதையில் செல்லும். அது யாராக இருந்தாலும் சரிதான், அது ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரிதான், அரசியல்வாதியாக இருந்தாலும் சரிதான், மக்கள் தான் இங்கு இறுதி எஜமானர்கள். அவர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற நிர்வாகம் மட்டுமே இங்கு அனைத்திற்கும் அதிகாரம் மையமாக அமைய வேண்டுமே தவிர மற்றபடி கவர்னர்கள் போன்று இவர்கள் ஆயர்களோ பேராயர்களோ இருந்து கொண்டு மக்களை அதிகாரம் செய்வதோ இல்லை என்றால் பண பையை கையில் வைப்பதோ நிச்சயமாக சமுதாயத்துக்கும் திருமண்டலத்துக்கும் அழகல்ல. காத்திருந்து பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செயல்படுவதற்கு பேராயர் அனுமதிப்பாரா, அவர்கள் என்ன செய்ய போறாங்க, அவங்களும் கிளியரா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி தான் எங்க பவர், நாங்க சொல்றதை நீங்க செய்யணும்னு சொல்லி. இதற்கு பேராயரால் நியமனம் செய்யப்பட்ட ஆயர்களோ இல்லட்டா மற்ற நிர்வாகிகளோ ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நிச்சயமாக நமது ஊடகமும் தவறு எங்கு நடந்தாலும் எந்த சமரசமும் இன்றி தட்டி கேட்போம். பேராயர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதெல்லாம் என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. தே ஆர் அப்பாயிண்டட், அவ்வளவுதான். தே ஆர் அப்பாயிண்டட் ஃப்ரம் சிஎஸ்ஐ சினாட். அது போல ஆயர்கள் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் நாட் அனாயிண்டட், தே ஆர் அப்பாயிண்டட் ஃப்ரம் டயசிஸ், அவ்வளவுதான். சோ அதனால நீங்களும் ஊதியம் பெறுகின்ற ஒரு ஊழியர்கள் தான். நீங்கள் தவறு செய்தாலும் ஊடகம் என்ற முறையில் நாங்கள் தட்டி கேட்போம். திருநெல்வேலி திருமண்டலத்திலிருந்தும் நல்ல மனிதர்கள் எழுப்பி வாருங்கள். நிச்சயமாக தான் இங்கு எல்லாவற்றிற்கும் பவர்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. கடவுளுக்கு முன்பால் கர்த்தருக்கு முன்பால் நம் அனைவரும் வந்து வேலையாட்கள், ஒரு கூலி ஆட்கள். அவருடைய வேலையை செய்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம். அது உண்மையும் உத்தமமாக செய்ய வேண்டும். அதற்கு இங்க இருக்கின்ற பேராயர் பர்னபாஸ் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி ஆளுகை செய்ய போகிறதா, இல்லை என்றால் பர்னபாஸ் அவர்கள் தன்னுடைய சுயரூபத்தை மீண்டும் காட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை ஆஃப் செய்து மீண்டும் கோர்ட்டு கேஸுக்கு போய் என்ன பண்ண போறாரு, தன்னை தொடர, அதாவது அவர் ரிட்டையர் வரைக்கும் வேற யாரும் வந்துடக்கூடாது, எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நினைக்க போறாருன்னு தெரியவில்லை. காத்திருந்து பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.